இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று கள ஆய்வு. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார். சேலத்தில் இன்று முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 1 லட்சம் பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். சேலம் மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் பணிகள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை அதிகரிப்பது குறித்து முக்கிய ஆலோசனை. விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வருவோம். தோளில் துண்டை போடும் போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது என்றும் இபிஎஸ்ஐ மறைமுகமாக சாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொதுமக்களிடமிருந்து வாங்கும் மனுக்களில் கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளம்பரம் தேடுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மனுக்களை பெற்று மக்களை ஏமாற்றியதுதான் மிச்சம் எனவும் சாடல். நாள்தோறும் பல பெயர்களை சூட்டி விளம்பர ஆட்சியை தான் அதிமுக நடத்தியதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். எடப்பாடி பழனிசாமிக்கு எத்தனை உண்மைகளை சொன்னாலும் பச்சை பொய் பேசும் பழக்கம் மாறப்போவதில்லை என காட்டும். இந்தியா எதிர்காலத்தில் பின்பற்றும் திட்டங்களை இன்றே நிறைவேற்றுவதுதான் தமிழ்நாடு ஸ்டைல். சென்னையில் டெலிவரி ஊழியர்களுக்காக ஏசி அறைகள் திறக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சி பாஜக கூட்டணிக்கு வர வாய்ப்பு. பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் சூசகம். அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுவது. திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை கேட்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் திட்டவட்டம். அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீர்மானம். அதற்கேற்ப எங்களுடைய அரசியல் அணுகுமுறை இருக்கும். அதே நேரத்தில் 2026 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும். கூடுதலான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். நிறைந்திருக்கிற அந்த மாவட்டங்களில் கூடுதல் தொகுதிகள் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டாலும் திமுக கூட்டணியில் தான் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். தேமுதிக தனித்து போட்டியிடவும் தயார் என பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறோம் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என பேட்டி. அதனால இனிமேல நாங்க தனித்து போட்டியா கூட்டணி அமைத்து போட்டியா அப்படிங்கறத இன்னைக்கு இப்பவே நான் சொல்ல முடியாது. நிச்சயமாக தனித்து போட்டியா அப்படின்றதற்கான கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே உச்சக்கட்டத்தை எட்டுகிறதா மோதல்? இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் ராமதாஸ்.
சென்னை பனையூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று நிர்வாகிகள் கூட்டம். ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. பாமக சமூக நீதி பேரவையின் தலைவராக வழக்கறிஞர் பாலு தொடர்வார் என அன்புமணி அறிவிப்பு. பாமகவிலிருந்து பாலுவை ராமதாஸ் நீக்கிய நிலையில் சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். வரும் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். நெல்லை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நெல்லை, நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. கீழடி குறித்து கூடுதல் தரவுகளை கேட்டால் மத்திய அரசுக்கு ஆதரவு அளிக்க தமிழக அரசு தயங்குவது ஏன் என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கேள்வி. கீழடி அகழ்வாராய்ச்சி தொடர்பாக இன்னும் வலுவான ஆதாரங்கள் தேவை எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும். கோவை, நீலகிரி, நெல்லை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, குமரி மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். சாதி மதம் இல்லை என சான்றிதழ் வழங்கும் வகையில் உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. ராகிங் தடுப்பு விதிகளை பின்பற்றாத 5 தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு யுஜிசி நோட்டீஸ். விளக்கம் அளிக்க தவறினால் அங்கீகாரத்தை ரத்து செய்தல் போன்ற ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வுகளின் முடிவுகள் வெளியீடு. தேர்வர்கள் தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. என்ஜினியரிங் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியீடு. அனைத்து மாணவர்களுக்கும் தனித்தனியான 10 இலக்க எண் ஒதுக்கீடு. விருதுநகர் அருகே நித்யானந்தா ஆசிரமத்தில் உள்ள பக்தர்களை வெளியேற்ற விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிப்பு. வழக்கு விசாரணையை 1 வாரத்திற்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விருதுநகரில் சாலையில் சென்ற தொழிலாளி மீது கஞ்சா போதை கும்பல் கொலை வெறி தாக்குதல். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை. செங்கம் அருகே போலீசின் கணவர் என கூறி சுங்க கட்டணம் செலுத்த மறுத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்ட நபர்
சுங்கச்சாவடி ஊழியரை சரமரியாக தாக்கி செல்போனை உடைத்ததால் பரபரப்பு. அருவிகளில் குளிப்பதற்காக குற்றாலத்திற்கு கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வரும் சுற்றுலா பயணிகளால் களை கட்டி வரும் சீசன். ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் குடும்பத்துடன் குதூகல குளியல் போட்டு பொதுமக்கள் உற்சாகம். காரைக்குடி திருவேங்கடமுடையான் கோவில் வைகாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். குழந்தைகளை தேருக்கு அடியில் வைத்து பெற்றோர்கள் வினோத வழிபாடு. பிரதமர் மோடியை சந்திக்கும் தலைவர்களுக்கு RT-PCR பரிசோதனை கட்டாயம் என தகவல். நாட்டில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஜூலை 1ஆம் தேதி முதல் தட்கல் ரயில் டிக்கெட்களை பெற ஆதார் எண் கட்டாயம். IRCTC செயலி மூலம் ஆதார் அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு பணிக்கு சென்ற PSF வீரர்களுக்கு முறையாக பராமரிக்காத ரயில் பெட்டி ஒதுக்கிய விவகாரம். 4 அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்து ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. புனே நகரில் குல்மோகர் மரத்தில் இருந்து கொட்டிய தண்ணீரை கண்டு வழிபாடு நடத்திய மக்கள். நிலத்தடியில் பாதிக்கப்பட்டுள்ள குழாயிலிருந்து நீர் வெளியேறியதாக மாநகராட்சி விளக்கம். கர்நாடகாவில் விவசாய குளத்தின் கரையில் முட்டையுடன் கிடந்த 50க்கும் மேற்பட்ட முதலை குட்டிகள் பத்திரமாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்த கிராம மக்கள். தலைநகர் டெல்லியில் 113 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்த வெப்பம். வெப்ப அலைகள் வீசக்கூடும் என்பதால் டெல்லிக்கு இன்று ரெட் அலர்ட். இரண்டு நாள் பேச்சுவார்த்தைக்கு பின் உறுதி செய்யப்பட்ட அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம். சீன மாணவர்களுக்கான விசாக்களை அமெரிக்கா அனுமதிக்கும் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.4 பதிவு. கட்டிடங்கள் குலுங்கியதால் தெருக்களில் தஞ்சமடைந்த பொதுமக்கள். அமெரிக்காவில் ஓட்டுநர் இல்லாமல் ரோபோ டாக்ஸி அறிமுகம். வரும் 22ஆம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என எலான் மஸ்க் அறிவிப்பு. பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளத்தில் கணக்கு தொடங்கி பயன்படுத்த தடை விதிக்கப்படும். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அதிரடி அறிவிப்பு.
டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் கோவையை வீழ்த்தி மதுரை அணி அபார வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் கோவையை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்த சீகம் மதுரை பேந்தர்ஸ். கோவையில் டிஎன்பிஎல் போட்டியின் போது மைதானத்தில் தாவேகா கொடியை அசைத்து ஆரவாரம் செய்த ரசிகர். பாதுகாப்பு பணியில் இருந்த ஊழியர்கள் கொடியை பறிமுதல் செய்து எச்சரிக்கை. இங்கிலாந்து சென்றிருக்கும் இந்திய டெஸ்ட் அணியில் ஸ்ரேயஸ் ஐயர் நிச்சயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். பிசிசிஐ தேர்வுக்குழுவை சாடிய இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி.